இயேசுவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை 2026 ஆண்டின் முதல் மாதத்தின் 1ஆம் தேதி காலையிலே அழைத்து வந்திருக்கிறார். மகிமையின் தேவன் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக உங்களுக்குள்ளாக நம் தேவன் கிரியை செய்ய போகிறார். விசுவாசிங்கள். இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதுக்கேற்ற தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 54:2-3 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஐசாயா சாப்டர் 54 verse 2 and 3. ஐசாயா 54 verse 2 and 3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள். எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் தேவன் என் உள்ளத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உண்டானால் இது ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டுகளிலும் தேவன் சில காரியங்களை சொல்லும் பொழுது அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நடத்தி வருகிறார். இந்த வசனத்தை பாருங்கள். உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உங்கள் மனதிற்குள்ளாக ஒரு பிம்பத்தை வரைந்து கொள்ளுங்கள். ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தை சுற்றிலும் காணப்படுற திரை சீலைகள், அதன் பிறகு அந்த கூடாரத்தை சுற்றிலும் உறுதியாக அதை தாங்குகிற கயிறு, உறுதியான கயிறு. அந்த கயிறு மாத்திரமல்ல, அந்த கயிறை பிடித்திருக்கிற ஆணிகள், உறுதியான ஆணிகள். எங்கே ஆணிகள் காணப்படுகிறது? தரையிலே அல்லது அதன் அஸ்திபாரத்திலே சொல்லலாம். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்னுடைய செய்தி உங்களுக்கு மிக தெளிவாக காணப்படும். தேவன் நம்மை அழைத்த காலங்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் தரிசனங்களை கொடுக்கிறார். ஊழியக்காரராயிருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கட்டும், தேவன் வார்த்தையின் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக அநேக நேரங்களில் தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் நமக்கு ஒரு காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனே அவருடைய சித்தத்தை நம்ம வெளிப்படுத்துகிறாராம், நம் விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். தேவனை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இப்படிப்பட்ட தரிசனங்களின் வாழ்க்கையில் நடைபெறவில்லையே என்று நினைத்திருக்கலாம். இந்த வருடம் ஒரு சிலருக்கு மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு வருடமாக இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருடம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க நீங்கள், இது ஒரு பெருக்கத்தின் ஒரு வருடம். தேவன் ஆபிரகாமை அழைத்தாராம். ஒன்றுமில்லாமல் காணப்பட்ட ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு சொன்னாராம், ஆபிரகாமே, உன் சந்ததியை பூமியின் தூளத்தனை போல நான் பெருக பண்ணுவேன். ஆமென். அதை ஆதியாகமம் 16:13 பார்க்கலாம். உன் சந்ததியை தூளை போல, பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பெருக்கத்தின் தேவன். புதிய ஏற்பாட்டிலே வந்து பாருங்கள். சும்மா இருந்த அவன் பேதுருவை பார்க்க போகிறார். அவன் இரவு முழுதும் ஒரு மீன் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மணியை சோகத்தோடு காணப்படும் பொழுது பேதுருவை அழைத்து உன் படகை சற்று தண்ணீரிலே போடு என்று சொல்கிறார். இதை நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது திரளான மீன்கள். தேவன் பெருக்கத்தின் தேவன். அதே தேவன் நமக்குள்ளாக இருக்கிற நல்ல தேவன். இந்த வருடத்திலே உங்களை பெருக்கத்துக்கு நேராக கர்த்தர் நடத்த வாஞ்சிக்கிறார். இந்த தரிசனத்தை எப்படி கர்த்தர் நிறைவேற்றுவார் என்றால் 2 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வாஞ்சிக்கிறேன். வசனத்தை பார்க்கும்பொழுது 54:2, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி. கயிறுகள் என்று சொல்லும் பொழுது விசுவாச வாழ்க்கையை காணப்படுகிறது. சில வேளைகளில் விசுவாசிகளாகிய நாம் அதே விசுவாசத்தில் இருப்போம். விசுவாசத்தில் வளருவதல்ல, தேவன் விசுவாசத்தில் வளருகிறவர்களை விரும்புகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி என்று பார்க்கிறோமே. விசுவாசத்தை நான் வளர வேண்டும். தேவனை ருசி பார்ப்பதிலே நாம் வளர வேண்டும். அப்பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ நீதி உண்டாக்குற உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது?
இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருதயத்திலே இயேசு இந்த காரியங்களை செய்வார் என்று மிகுந்த ஆழத்திலே நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செய்து வருகிற காரியங்கள், தேவன் செய்ய போகிற காரியங்கள் உங்களுடைய ஞானத்திற்கும் உங்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்து வருகிறார். அவர்தான் தேவன், அதுதான் அதிசயமானவர் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் வேத வசனங்களை கனப்படுத்துங்கள். நம்பர் 1, கிவ் ப்ரையாரிட்டி டு கிரைஸ்ட். இயேசுவுக்கு முதலிடம் இந்த வருடத்தில் நாம் கொடுப்பேன் ஆண்டவரே. இதுவரை நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தால் ஒரு நாளுக்கு 1 மணி நேரத்தை தேவனுடைய சமூகத்தில், அது எப்படி பாஸ்டர் எங்களை பிஸியாக இருக்கிறோம்? நம்ம எல்லாம் தான் பிஸியாக தான் இருக்கிறோம். பிஸி இல்லாத ஆட்களே கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் 1 மணி நேரத்தை 4 பகுதிகளாய் பிரித்து செய்யலாம். காலையிலே நீங்கள் வண்டியில் போகும்பொழுது கர்த்தரை துதித்து கொண்டு போங்கள். 15 நிமிடம் கர்த்தரை துதிக்கிறேன். வரும்போது 15 நிமிடம், வேலை ஸ்தலங்களில் இருக்கும் 15 நிமிஷத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பேன். நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய நேரத்தை குறுக்கி முக்கியமாக தேவ சமூகத்திலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் செலவிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இயேசு சொன்னார். நீங்கள் தேடி பாருங்கள். இந்த வருடத்திலே, இந்த வருடம் மிக முக்கியமான வருடம். ஏன் தெரியுமா? தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற ஒரு வருடம். நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் செழிப்பாக வாழ முடியும். பாருங்கள், வேதம் சொல்கிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். அது மாத்திரமா, உன் சந்ததியார், உன் பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களிலே குடியேற்றப்படுவார்கள். ஏன்னு சொல்கிறேன் என்றால், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக கர்த்தர் மாற்ற வாஞ்சிக்கிறார். நீங்கள் தேவனோடு செலவிடும் நேரங்கள், தேவ சமூகத்தில் கர்த்தரோடு செய்கிற பிரார்த்தனைகள், உங்கள் விசுவாச வளர்ச்சிக்காய் வேத வசனத்தின் வாசிப்பு, தேவனோடு சமூகத்தில் காத்திருத்து ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல், உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை தேவன் நிறைவேற்றுவார். தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஆணைகள், அந்த விசுவாசத்தை தாங்கி காணப்படுகிற அந்த முளைகள் என்ற ஆணைகள் மிகுந்த கவனத்தோடு கூட அது அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அரைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் கூடாரமாகிய தரிசனம் முன்னோக்கி செல்வதற்கு எப்படிப்பட்ட காற்றுகள் வந்தாலும் அதை நின்று அதற்குள்ளாக வெற்றியை காண முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனம் கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். 3 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில், 1 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் கர்த்தர் பேசுவார். ஊழியத்தை துவங்கின காலத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அப்படியெல்லாம் பேசுகிறார். எப்பொழுது? தேவனோடு நாம் செலவிடும் பொழுது. ஒரு சில நேரங்களில் வாக்கு தத்தத்துக்காக நம்ம அங்கும் இங்குமாய் ஓடுகிறோம். நல்ல வாக்கு தத்தம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு மாறாததாய் காணப்படுகிறது. அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனோடு பழகும் பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 1, ஹானர் காட். தேவனை மகிமைப்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துங்கள். ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். நீங்கள் போகும் சபைக்கு விசுவாசிகளாய் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் கொடுக்கும் பொறுப்புகளை கர்த்தருக்காய் செய்யுங்கள். எப்படியாயிலும் ஆத்துமாக்களை கர்த்தருக்காய் மாற்ற வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. பெருக்கம் என்று சொன்னால் ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல. இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். That means you are bringing that other Gentile people into the Christ. புறஜாதிகளை கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு தெரியுமா? கர்த்தரோடு நடக்கிறவர்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற கருவிகளாக, ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாக இந்த வருடத்தில் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆயத்தமாகுங்கள். இதுவரை கர்த்தரை நீங்கள் எவ்வளவாய் நேசித்தீர்களோ அது விட்டு இனி வருகிற இந்த புதிய வருடத்திலே தேவனோடு கூட இணைந்து கொள்வேன். அவரை போல நான் மாற வாஞ்சிக்கிறேன். பாருங்கள், பவுலடியார் எத்தனை பெரிய ஒரு பண்டிதன்.
13 அல்லது 16 புத்தகங்களை எழுதின அந்த பண்டிதன் சொல்கிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, உம்மோடு கூட நான் உம்மை அறியணும் ஆண்டவரே, உம்மை கிட்டி சேரணும். அந்த ஒரு வாஞ்சியை உருவாக்கி கொள்ளுங்கள். இருந்த ஒரு வாழ்க்கையிலே ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு திருப்தியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு சொல்லப்படால் நான் விரும்புகிற காரியம், போன வருடத்தை காட்டிலும் என் தேவனோடு கூட இன்னும் அதிகமாக பழக வாஞ்சிக்கிறேன், நெருங்கி பழக வாஞ்சிக்கிறேன், ரகசியங்களை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அவரோடு கூட பழகி சமாதானமாக இருந்து பாருங்கள், அதனால் நன்மை உண்டாகும் என்று யோபுவில் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடம் பெருக்கத்தின் வருடம், ஆசீர்வாதத்தின் வருடம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேறுகிறதை பார்க்கும் வருடம். கர்த்தரோடு கூட இணைந்து காணப்படுற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பிரகாசித்து எழும்பி பிரகாசிக்கிற வருடம். ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலும் தேவனுடைய கரத்தின் கிருபைகளையும் கிரியைகளையும் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற வருடம். மக்களுக்கும், கர்த்தரோடு கூட வாழுகிற மக்களுக்கும், கர்த்தர் இல்லாமல் வாழுகிற மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காணும் வருடம். ஆகவே வித்தியாசமுள்ள கிறிஸ்தவர்களாக கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாய் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தருடைய பகுதியிலே கொண்டு வராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் எப்படியாக இருக்கும்? கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார்? நாங்கள் கர்த்தருக்காய் என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணங்கள் உள்ள இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாகிய நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற தரிசனங்கள் முளைத்து எழும்பட்டும். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தீர். காலங்கள் கடந்தது, ஆனால் மாறாதவர். அந்த தரிசனத்தை நிறைவேற்றினீர். ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுத்தீர். வெளியே கொண்டு வந்த நட்சத்திரங்களை காட்டினீர். அதே போல ஆண்டவரே, காலங்கள் மாறின பொழுது அழகான பிள்ளை தந்தீர் ஆண்டவரே. இதே போல ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வருடமாக, ஆசீர்வாத பெருக்கத்தின் வருடமாக உடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரை உச்சரிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட கிளேசங்கள் மறையட்டும். 2025ஆம் ஆண்டிலே நான் காத்திருந்த காலங்கள் ஒன்றும் நடக்கவில்லை என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2026ஆம் இந்த வருடம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகும். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும் வருடமாக உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை பலப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்யட்டும். உமக்கு கனம், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயம். நீர் குடும்பத்தின் நடுவராய் காணப்படும், வியாபாரத்தின் நடுவராய் காணப்படும், வாழ்க்கையின் நடுவராய் காணப்படும். சமாதான பிரபுவாகிய நீர் அந்த குடும்பத்தில் தங்கியிருப்பதை ஜனங்கள், சுற்றுப்புற மக்கள் காணட்டும். இவர் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரகாசிக்கிற மக்கள் என்று அறிந்து கொள்ளட்டும். இவர்களோட சாட்சி மூலமாக, குடும்பத்தின் சாட்சி மூலமாக அநேக மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள அபிஷேக நாதருடைய அபிஷேகம் மற்ற மக்களை பிடித்து இழுப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும். பிரச்சனைகள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தருக்காய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரும் எழும்பி பிரகாசிப்பார்களாக. ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் 365 நாட்களும் ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பங்களாக, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற குடும்பங்களாக, அநேகருக்கு வெளிச்சத்தை மாற்றுக கொண்டு வருகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இந்த கரத்தில் தருகிறோம். செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமை இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்ப இயேசு பெரிய புதிய காரியங்களை இந்த 2026ஆம் ஆண்டிலே நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை துதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.